நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான், என்கிட்ட அதிகமாக டேலண்ட் இருக்குது அல்லது ஸ்கில் இருக்குது, ஸோ இதன் மூலமாக நான் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக் பண்ண முடியும்னு. அண்ட் அதே ஃப்ரீலான்சர்ஸை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச காலத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆட்களே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இதற்குரிய மெயினான ரீசன் என்னன்னா, கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ண அவங்களுக்கு தெரியறதில்லை. ஒரு வேளை இந்த சேனலுக்கு நீங்கள் முதலாக வந்திருந்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1300 ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளைண்ட் கம்யூனிகேஷன். உங்களுடைய ஸ்கில் வந்து கிட்டத்தட்ட 50% தான், மிச்சம் இருக்கிற 50%மே இந்த கிளைண்ட் கம்யூனிகேஷன் தான் தீர்மானிக்குது. நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், பட் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஃபீல்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய கொஸ்டின் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் டெவலப்பராக போகிறீங்க அல்லது ஒரு ஷாப்பிஃபை டெவலப்பராக நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களை விட எவ்வளவோ டேலண்டடான பேர் அதுக்குள்ளே இருப்பாங்க. பட் அதில் இருந்து நீங்கள் முன்னுக்கு வரேண்டா உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த கிளைண்ட் கம்யூனிகேஷன் தான். அண்ட் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் என்று கூட இதை சொல்லலாம். நீங்கள் கிளைண்ட்ட எப்படி பேசுகிறீங்கிறத பொறுத்து அந்த கிளைண்ட்டு தான் முடிவெடுப்பார் யாருக்கு ஆர்டரை கொடுக்குறேன்னு. ஸோ மேபி உங்களை விட டேலண்டடான ஒரு டெவலப்பரோ அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனரோ வீடியோ எடிட்டருமோ இருந்தாலும் கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பெட்டராக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி என்னுடைய கிளைண்ட்டோட பேசுகிறேன், எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக டீலை க்ளோஸ் பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது எனக்கு இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முதல் கிளைண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ண முதலாவது மெசேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ செய்யணும். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ இதை உங்களால் செய்ய இயலுமா, இதற்குரிய ப்ரைஸ் என்ன மாதிரின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மெசேஜுக்கு நான் பண்ண முதலாவது ரிப்ளைலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லி அதை என்னால் செய்ய முடியும் என்றும், அதே மாதிரி ஈஸியாக இந்த ப்ராஜெக்டை என்னால் செய்ய முடியும் என்று நான் சொல்கிறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என் மேலே கிடைச்சிருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லேடி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு இன் பர்சன் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவை இதை செய்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அவங்களுடைய அடுத்த கொஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ கேன் டூ தட் என்று நான் ஒரு வசனத்தில் கூட மெசேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு மேலாலே எக்ஸ்ட்ரா நான் பதில் சொல்லி இருக்கிறேன். இதை ஏன்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து ஓகே இவர் இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் தான் என்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவது அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பதில் சொல்கிறப்போ நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே அப்போ நாளைக்கு இந்த வீடியோவில் எதுவும் பிரச்சனைனாலும் அவர்கிட்ட கொடுத்தா அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் ட்ரஸ்ட் மீ when I say this, நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் இப்படி பேசுகிறத பார்க்கவே மாட்டீங்க. அங்கே தான் நாம் ஃப்ரீலான்சிங்கில் முன்னுக்காகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். எல்லாருமே டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே சரியாக பேச மாட்டாங்க. ஸோ எனிவே இந்த சேட்டில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறப்போ நான் 2 வீடியோ சாம்பிள்ஸும் அனுப்பினேன். நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோஸ். ஸோ ஒன்று வந்து யூஜிசி ஸ்டைலில் இருக்கும், மற்றது வந்து ப்ரெசென்டர் வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது 2யுமே அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணேன். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 வீடியோவும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டரும் கிடைச்சிட்டுது. அதாவது அவங்க ஒரு வீடியோக்கு வந்தவங்க இப்போ 2 வீடியோ செய்யணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததான் நான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு வீடியோக்கு $60 படி $120 சொன்னேன். பட் இங்கே தான் ஒரு அடுத்த பிரச்சனை வருகிறது. அவங்க அந்த வீடியோவை $100க்கு செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. இந்த இடத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஓகே நான் $100க்கு செஞ்சு தரேன்னு உடனே சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் எண்ணுவீங்க. ஏன்னா அந்த $20 மூலமாக நம்மளுடைய ஆர்டர் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. பட் இங்கேயும் நம்ம ஒரு அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம், டக்குன்னு நம்ம கீழே இறங்கி போகக்கூடாது. ஏன்னா அப்படி போகிறது மூலமாக நம்ம ஏதோ ஆர்டர்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இந்த ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகினா அவங்க மேபி ஓகேன்னு நம்மளை ஹோல்டில் போடலாம். பட் இது மேக்ஸிமம் பையர்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்மளும் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு கெத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதால் நான் வந்து 2க்கு மிடில் ஒரு $110ங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸை சொன்னேன். பட் இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நம்ம ஒரு $10 இப்படி அதிகமாக சொன்னோம்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை விட்டுட்டு வேறு செல்லர்கிட்ட போகலாம் தானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் இங்கே நடக்காது. ஏன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு தான் அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நம்மளை விட அதிகமாக ஸ்கில் இருக்கலாம் மேபி, ஆனால் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஸோ இதுதான் நம்ம
முன்னேறி போகிறதுக்கான ஒரு லூப் ஹோல். எந்த ஒரு சின்ன ஃப்ரீலான்சராக இருந்தாலும் அவர் ஈஸியாக முன்னுக்காகி வரணும்னா கண்டிப்பாக ஸ்கில் இருக்கணும். ஸ்கில்லை தாண்டி இந்த கம்யூனிகேஷனும் இருக்கிறப்போ ஈஸியாக அவரால் முன்னுக்காகி வர முடியும். அதனாடி தான் நான் கம்யூனிகேஷனை 50% என்று சொன்னேன். ஸ்கில் 50%னா கம்யூனிகேஷன் 50%. ஏன்னா சில டைமில் உங்களுக்கு கிளைண்ட் ரிவிஷன்ஸ் அனுப்புவாங்க, அதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்த திருப்தி இல்லை, இதை மாற்றித்தாங்கன்னு. ஸோ அந்த டைம்லலாம் அவங்களோட நல்லா பேச வேணும். அப்போ தான் அவங்களோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸாகவும் ஆர்டர்ஸ் தருவாங்க. எனிவே இந்த கிளைண்ட்டோட செட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவள் ஓகேன்னே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஆஃபரை அனுப்பினேன். அவங்க அந்த ஆர்டரையுமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்குது, இன்னும் முடிய இல்லை. இங்கே நீங்களே பார்க்கலாம் இந்த டீலை எவ்வளவு சிம்பிளாக நம்ம க்ளோஸ் பண்ணோம்னு சொல்லி. இது மாதிரி 1 இல்லை 2 இல்லை நல்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சேட்ஸை உங்களுக்கு இப்படி காட்ட முடியும். என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து எல்லா கிளைண்ட்டோடையுமே நான் இப்படித்தான் பேசுவேன். அந்த பேசுகிற மெத்தட்லேயே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக நம்மளை செய்ய வைக்குது. நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு சம்டைம்ஸ் ரிவிஷன்ஸ் சொல்லுவாங்க, அதில் ஏதாவது மாற்றம் செய்ய சொல்லி. கூடுதலாக இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் இது நடக்கும். அது சம்டைம்ஸ் 3, 4, 5, 6 அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகாமலுக்கு ஒவ்வொரு முறையும் ஓகே ஐ வில் டூ தட் ஃபார் யூன்னு அந்த கிளைண்ட்டோட அந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இது கிளைண்ட்டுடைய ரிலேஷன்ஷிப்பை தாண்டி உங்களை ஃப்ரீலான்சிங்கில் நிறைய காலம் நிலைச்சி நிற்க வைக்கிறதுக்கும் இந்த ஹேபிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே ஐ ஹோப் யூ ஃபைண்ட் எனிதிங் யூஸ்ஃபுல் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஹிட் த தம்ஸ் அப். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை சரியான வழியில் கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தமிழில் இருக்கிற நிறைய கோர்சஸோ அல்லது வீடியோஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீலான்சிங்கை ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயருக்கோ அல்லது 2 இயர்ஸுக்கோ அந்த ஃப்ரீலான்சிங்கை செஞ்சு அதுக்கப்புறமா ஆர்டர்ஸ் கிடைக்காம அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி இல்லாமல் அதை ஒரு கோர்ஸாக வந்து லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை போய் நீங்கள் படிக்கிறது மூலமாக நீங்களும் ஒரு 1 இயருக்கு தான் ஃப்ரீலான்சிங் செய்யலாமே தவிர ஃபுல் டைமாக செய்ய முடியாது. ஸோ நிறைய தமிழில் இதை பற்றி பேசுகிறது கிடையாது. அண்ட் யாருமே தமிழில் ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சராக இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பட் இங்கிலீஷில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய வீடியோஸில் இதை பேசியிருக்கிறேன். எனிவே நீங்கள் இதை பற்றி சரியாக கற்றுக்கொள்ளணுச்சா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you guys in the next one.